அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் காவல்துறை எஸ்ஐயுடன் இணைந்து வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்று முன்தினம் இரவு ஓமந்துரா மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த முகமது கவுஸ் என்பவரை காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் வழிமறைத்து வைத்திருந்த பணத்துக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ற 3 நபர்கள் அழைத்து அவரிடம் ஒப்படைத்ததாகவும், காரில் கடத்தி சென்ற அவர்கள் கத்தி முனையில் தன்னிடமிருந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு 5 லட்சம் ரூபாய் தன்னிடம் கொடுத்து சென்றதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் உதவி ஆய்வாளர் உட்பட 4 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா இதுல 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறை கண்காணிப்பு பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகியோரும் உதவி ஆய்வாளர் கூடிய ராஜா சிங் உதவியோடு வழிப்பறியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இவர்கள் இந்த வாகன சோதனையில் சிக்கக்கூடிய ஹவாலா பணங்களை எடுத்துக்கூடிய நபர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 நாட்கள்ல மட்டுமே 35 லட்சம் ரூபாய் வரை இவர்கள் இந்த மோசடியாக பணத்தை இந்த ஹவாலா எடுத்துக்கூடிய பணத்தை எடுத்துக்கூடிய நபரிடம் பறித்திருப்பதும், வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்காமல் தனியாக அழைத்து சென்று அவர்களை மிரட்டி அவரிடமிருந்து பெருமளவு தொகையை பறித்து சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 நாளுக்கு முன்பாக அப்ரோஸ் என்ற நபரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயும், அதே போல யாசர் அராஃபத் என்ற நபரிடமிருந்து 10 லட்சம் ரூபாயும் இவர்கள் இதே போன்று வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டதில் தாமோதரன் மற்றும் பிரதீப் ஆகிய 2 வருமான வரித்துறை அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து தொடர்ந்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா போலீசாரால பல இடங்கள்ல அந்த உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துடக்கூடிய பணங்களை பறிமுதல் செய்து அதனை வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைப்பது வழக்கமான ஒன்றாகும். அவ்வாறு ஒப்படைக்கப்படக்கூடிய நபர்களிடம் மிரட்டி அவரிடமிருந்து பெருமளவு பணத்தை, அதாவது 40 லட்சம் ரூபாய் பணம் ஒரு முறை எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 15 லட்சத்தை மட்டும் அந்த நபரிடம் கொடுத்து வெளியே செல்லக்கூடாது என்று மிரட்டி அவர்களை அனுப்பி வைத்ததும், அதே போல பூக்கடை காவல் நிலைய எல்லைக்குள்ள தொழில் தொடங்குவதற்காக தனது மனைவியின் நகைகள் மற்றும் நண்பரிடம் கடனாக பெற்று 19 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வரும்போது அதனையும் வாகன சோதனையில போலீசார் உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி அதனை வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்ததாகவும், அவரிடம் இருந்தும் 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு 9 லட்சத்தை மட்டுமே கொடுத்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது பாதிக்கப்பட்ட நபர்களை தகவலை பெற்று அவர்களிடம் போலீசார் புகாரை பெற்று அதன் அடிப்படையிலும் வழக்குகளை பதிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அப்ரோஸ் என்பவரிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் வாகன சோதனையில் சிக்கிய போது 25 லட்சம் ரூபாய் எடுத்ததும், அதே போல நகைகளை அடமான வைத்து தொழில் தொடங்க இருந்த யாசர் அராஃபத் என்பவரிடமிருந்து 10 லட்சத்தை அவர்கள் பறித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த 2 நபர்கள் தாமோதரன் மற்றும் பிரதீப் ஆண்ட வருமானத்துறை அதிகாரிகளுக்கு கூடிய இவர்கள் கூட்டு சேர்ந்து தொடர்ந்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள். அவரிடம் உயர் அதிகாரிகள், வருமானத்துறை உயர் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை போன்ற இவர்கள் வீடுகளில் சென்று சோதனை செய்த போதுதான் 15 லட்சம் ரூபாய் இந்த கொள்ளை வழிப்பறி வழக்கில் 15 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இவர்கள் யாரிடமெல்லாம் இது போன்ற மோசடி ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை உயர் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொத்தவால் சாவடியிலும் கடந்த 3ஆம் தேதி அன்று 40 லட்சம் ரூபாய் பணமானது வாகன சோதனை சிக்கியது. அதிலும் இந்த 2 நபர்கள் தான் தாமோதரன், வருமான வரித்துறை ஆய்வாளராக கூடிய தாமோதரன், அதே போல உதவி அதிகாரியாக இருக்கிற பிரதீப், இருவரும் சேர்ந்துதான் இந்த 40 லட்சம் ரூபாயை எடுத்து அவரையும் மிரட்டி அவருக்கு சிறிதளவு பணத்தை கொடுத்து விட்டு இவர்கள் மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடமிருந்தும் இந்த புகாரை பெறுவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து தாமோதரன் மீது பல்வேறு புகார்கள் குவிந்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.